காலையிலேயே துவைக்க வேண்டிய துணியெல்லாம் வாஷிங் மிஷினில் போட்டு டிட்டர்ஜென்ட் லிக்விட் ஊற்றி கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டேன். ரெகுலராக இப்படி ஊற வச்சு துவைக்க மாட்டேன். ரொம்ப அழுக்காக இருக்கிற துணியெல்லாம் மட்டும் ஒரு 3 மணி நேரம் பக்கம் ஊற வச்சுருவேன். அதுக்கப்புறம் எங்கெங்கெல்லாம் அழுக்கு இருக்கோ அங்கே மட்டும் சோப் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப உள்ளே போட்டுருவேன். ஜித்துக்குட்டிக்கு இன்றைக்கி ஸ்நாக்ஸுக்கு வந்து சுண்டல் தான் செஞ்சுருந்தேன். நேற்று செஞ்ச சாப்பாடு மிச்சம் இருந்ததுன்னு தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன். அதனால் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பழைய சாப்பாடு கூட கடிச்சிக்க வந்து சுண்டல் இருந்தது. நானும் ஹஸ்பண்டும் அதையே சாப்பிட்டுட்டோம். இன்விசிபிள் செயின்ஸ் எல்லாம் இந்த தீபாவளிக்கு பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் போட்டிருக்கோம். அதனால் செயின்லாம் கொஞ்சம் செய்ய வேண்டியிருந்தது. அந்த வேலையை தான் செஞ்சுட்டு இருந்தேன். 150 ருபீஸ்க்கு மேலே நீங்கள் வாங்குகிற ஒவ்வொரு செயினுக்கும் இன்னொரு செயின் வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். அபர்ணாஸ் பொட்டிக் இன்ஸ்டா பேஜில் செயினோட மாடல்ஸ் எல்லாம் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க. இந்த பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் வந்து தீபாவளி வரைக்கும் தான். அதனால் ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க. மத்தியானத்துக்கு வந்து குடமிளகா சாப்பாடு செஞ்சுருந்தேன். ரெசிபி வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அதை கீழே டேக் பண்ணுறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது.